அன்பார்ந்த நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக பிறந்தார்? அவர் எதற்காக வாழ்ந்து காண்பித்தார்? அவர் எதற்காக மரித்தார்? அவருடைய உயிர்த்தெழுதலின் காரணம் என்ன? இவைகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டுமா? இதோ உங்களுக்காக நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நன்னாளில 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக 12வது கோட்பாடை படிக்க இருக்கிறோம், தேவனுடைய திருச்சபை. இந்த நாளின் நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற போதகர் சார்ல்ஸ் அவர்களையும் போதகர் ஜாஷுவா அவர்களையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க. பாஸ்டர் சார்ல்ஸ் தோத்திரம், பாஸ்டர் ஜாஷுவா தோத்திரம். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் கடந்த முறை சந்தித்த பொழுது தேவனுடைய திருச்சபை குறித்து படித்து கொண்டிருந்தோம். ஆளுகை எப்படி இருக்கும், திருச்சபைக்கு என்னென்ன அம்சங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். பாஸ்டர் சார்ல்ஸ், தேவன்தான் எல்லா ஆளுகைக்கும் சோர்ஸ், அதாவது அவர்தான் எல்லா ஆளுகைக்கும் உரியவர். அங்கிருந்து தான் சகல ஆளுமை தன்மையும் உருவாகிறது என்பதற்கு வேதத்திலிருந்து சில விளக்கங்களை சொல்லுங்களேன். முதல் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறார். அதனால அவர் உரிமைக்காரர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு ஹிம். யாரா இருந்தாலும், படைக்கப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலும், மரங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்குரியது. ஏன் அப்படின்னா எல்லா ஜீவனும் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதிலேயும் விசேஷமாய் விழுந்து போன மனுகுலத்தை மீண்டுமாக ஆண்டவர் தம் விசமாய் திருப்புகிறதுக்கு ஏதுவாக அதற்கு தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்படின்னும் போது 2 விசை அவர் உரிமைக்காரராக மாறிவிட்டார். அதனால இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஆவியை விசுவாசிக்கிற மனுஷனுக்குள்ளாக ஊற்றுகிறார். ஆவியானவர் வரும்பொழுது வெறும் ஆவியானவர் மாத்திரம் வர மாட்டாரு, அவரோட கூட ஜீவ வார்த்தை வருகிறது. அந்த ஜீவ வார்த்தைக்கான விளக்கத்தை மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ அந்த பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு புது பொழிவு அல்லது ஒரு புது இருதயம் கிடைக்கிறது, ஒரு புதுமையான ஒரு மேன்மையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அவ்விதமாய் வாழ அவன் நினைக்கத்தக்கதாக தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வருகிறது. இப்ப இதை செய்யும் பொழுது ஆண்டவர் எதையெல்லாம் உடைக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய பழைய கலாச்சாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா. நீங்க ஒரு கலாச்சாரத்துல இருந்து வந்திருப்பீங்க, பாஸ்டர் ஜோஷ்வா அவங்க ஒரு கலாச்சாரத்துல இருந்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நம்ம பழைய மதம் அல்லது நம்ம பின்பற்றின நம்பிக்கை, இதெல்லாம் கொள்கைகள்லாம் வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ட்ரெடிஷன்ஸு, அந்த கஸ்டம்ஸு, இந்த கல்ச்சரல் ப்ராக்டிஸ் எல்லாவற்றையும் உடைக்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரு வாக்கியம், அதை 2 தீமோத்தேயின் புத்தகம், அதில் 3ஆம் அதிகாரம் 15 to 17 வாக்கியங்களை தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதி சொல்லும் பொழுது இந்த வேத வாக்கியங்களின் மூலமாய் கிடைக்கிற பலனை குறித்து அவர் பேசுகிறார். அந்த பலன் என்ன அப்படின்னா, எல்லா மனுஷனையும் ரட்சிப்புக்கேதுவான ஞானத்துல வழிநடத்துகிறதற்கு இந்த வாக்கியங்கள் எல்லாம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதை படிப்பித்தலுக்கும் மனுஷனை எந்த நற்கிரைகளிலும் தேறினவனாய் நிறுத்துகிறதற்கு இது மிகவும் பிரயோஜனம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அந்த வாக்கியத்தை கீழே 17 கொண்டு போய் முடிக்கும் பொழுது, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்பொருந்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும். அப்போ அத்தாரிட்டி எதை பேசிஸ்ல அப்படின்னா, காட் அண்ட் ஹிஸ் வேர்ட், தேவன் அவர் கொடுத்த வார்த்தை, இதன் அடிப்படையில தான் நாம் இணையும் பொழுது ஒரு குழுவாக இருக்க முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் பொழுது அவங்க தனித்து போவாங்க. பிசாசு எப்படி தனியாக போனானோ, அவனோட கூட தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் எப்படி தனித்து போனாங்களோ அந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க. அப்போ தேவன்தான் சகல காரியங்களுக்கும் அதிகாரமுடையவர், ஆளுகை தன்மை உடையவர். பாஸ்டர், புதிய ஏற்பாட்டு காலத்தில், பாஸ்டர் ஜாஷுவா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவனுடைய அதிகாரம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? நம்ம வேதாகமம் முழுவதுமே
ஆண்டவருடைய அதிகாரத்தை குறித்து வாசிக்க முடியும். குறிப்பாக புதிய ஏற்பாட்டு பகுதி என்று நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அதிகாரமுடையவர் என்பதை அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு பகுதியில் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தக்கூடிய யோவான் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. போதகர் அவர்கள் சொல்லும் பொழுது கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் அதிகாரமுடையவராக இருந்தார். அவருடைய எல்லா விதமான அதிகாரங்களையும் அவர் உண்டாக்கினார். அவர் உரிமை கொண்டாடக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் அதிகாரமுடையவர் என்று அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து உரிமையுடையவர், அதிகாரமுடையவர். அவருடைய அதிகாரத்தை இவர்கள் எப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால் தேவன் வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான். போதகர்கள் சொல்லும்போது கடைசியாக அந்த 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 3 வசனங்களை குறிப்பிட்டாங்க. கிறிஸ்து அதிகாரமுடையவர், அந்த அதிகாரத்தினாலே சபையை அவர் வழி நடத்துகிறார். அவருக்கு பிறகு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் வேத வார்த்தையாகத்தான் பார்க்குறாங்க. 15வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை. அவர் அதிகாரமுடையவர், அவர் தான் ரட்சிப்பு கொடுக்கக்கூடியவர். இந்த வசனம் சொல்கிறது ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை. ஸோ சபையிலே கிறிஸ்து அதிகாரமுடையவர். சபையின் புதிய ஏற்பாட்டின் தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்தை அவர் எதின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்னு சொன்னால் அவரே வார்த்தை. அந்த வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை தான் சபையை நிர்வகிக்கக்கூடிய மிக பெரிய அதிகாரம். அதற்கு மீறின அதிகாரம் கிடையாது. எல்லா மனிதர்களுடைய நம்ம அதிகாரிகள் இருக்கிறாங்க, தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, நம்ம வெவ்வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் அல்டிமேட்லி இந்த வேத வசனத்திற்கு மீறி நாம் நடக்காதபடிக்கு அதுவே மிக உயரிய அதிகாரம் உடையது என்பதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். நிச்சயமா பாஸ்டர், மிக்க நன்றி பாஸ்டர், அருமையாக சொன்னீங்க. அதாவது தேவன்தான் சகல ஆளுகைக்கும் உரியவர், அதிகாரமுடையவர். இப்போ இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு அவருடைய அதிகாரத்தை வேதத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஸோ அந்த வேத வசனம் தான் இன்னைக்கு நம்மை வழிநடத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு புறம்பாக போகும்பொழுது தேவனுக்கு நாம் விரோதிகளாகவும் தேவனுக்கு தூரமாகவும் நம்ம போய்விடுகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதிகாரங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். இப்போ தேவன் மனிதர்களுக்கு, சபை அதிகாரிகளுக்கு தனித்துவமான அல்லது அவங்களுக்கு சுயாதீனமாக தீர்மானித்து செயலாற்றுவதற்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறாரா? நம்ம எங்கேயுமே ஆண்டவர் அவ்விதமாக செயல்படவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே மனிதர்களை அழைத்து இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாமை அழைத்தாரு. ஆபிரகாம் மூலமா ஒரு பெரிய சந்ததியை உருவாக்குறது மாத்திரம் இல்லாமல் ஆபிரகாமுடைய சந்ததியிலே தீர்க்கதரிசிகளையும் இன்னும் ராஜாக்களையும் மற்றவர்களெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி அவங்கள ஒரு கூட்டாகவே ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கேயுமே அவங்க தனியா போறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுதும் சீஷர்கள் 12 பேர், அதில் ஒருவன் போய்விட்டான், அந்த இடத்துல மற்ற ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். 70 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்படி ஒரு குழுவாக தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். இப்போ நீங்கள் சீஷர்களை அனுப்பும்போது கூட 2 பேராக தான் அனுப்புனார்னு பார்க்குறோம். எங்கேயாச்சும் ஒரு தனியால் போயிட்டு நீ இதை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பவே இல்லை. அப்படின்னா தனிமையாய் பிரிந்து போகிறதற்கு அதிகாரம் இல்லை. இப்போ நீங்கள் அப்போஸ்தலருடைய ஊழியத்தை நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அவங்க சில நேரத்தில் சிதறடிக்கப்பட்ட பொழுது தனித்தனியாக ஓடுறாங்க, இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லலை. பிலிப்பு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஊழியத்தில் வந்தவன் தான் இந்த சீமோன் என்று சொல்லக்கூடியவன். இவன் என்ன பண்ணுறான்னா அப்போஸ்தலர்கள் செய்கிற அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு இவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இந்த பணத்தை வைத்து இந்த அதிகாரத்தை வாங்கலாம் அப்படின்னு நினச்சி இப்போ பேதுருக்கிட்ட பேசுகிறான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா 19 சொல்லும்பொழுது, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்றான். அப்போ இவன் எதை லைக் பண்ணுறான் அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி. இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த அத்தாரிட்டி கிடச்சிருக்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்ருப்பார். நீ எந்த அதிகாரத்தில் இதை போய் செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போது தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தால் ஒழிய யாருமே அதை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. யோவான் ஏன் அங்கே தனித்து மறுபடியும் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா யூத சமுதாயம் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு, ஒரு டார்க் இதுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ ஒரு தனி நபரை எழுப்பி ஆண்டவர் மீண்டுமாக
வழியை ஆயத்தம் பண்றார் கிறிஸ்துவனுடைய வருகை. ஆனா இங்க இவன் வந்து முற்றிலுமான ஒரு தவறான கண்ணோட்டத்துல இந்த வரத்தை பெற நினைக்கிறான். பேதுரு அவருக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. அப்போ பணம் நாசமா போகாது. யார் நாசமா போவா? இவன் தான் நாசமா போவான். ஏன் அப்படின்னா தீய நோக்கம். அதே போலதான் சபையில தனிப்பட்ட முறையில் சுயநலமாக எனக்கு நலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சபையில் ஈடுபட்டாலும் சரி, அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. நாம் இணைந்து செய்யும் பொழுது, தேவனுடைய அதிகாரத்திற்குட்பட்டு நாம் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது தான் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்படின்னா தலையாகிய கிறிஸ்து, அவர் நியமித்த அப்போஸ்தலர்கள், அவருக்கு பிற்பாடு சபையிலே ஆண்டவர் ஏற்படுத்தின தலைவர்கள், போதகர்கள், ஆசிரியர்கள் என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமா பாஷா. அதாவது எப்படி கிறிஸ்து அவர் தன்னிச்சையாக எதையும் செய்யாமல் பிதாவை சார்ந்திருந்து செய்தாரோ, அதே போல சபைக்கு கொடுக்கப்பட்ட அலுவலர்கள், தலைவர்கள் யாவரும் தேவனுடைய நீதிகளுக்கு கீழாக கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நீங்க அதை விளக்கி சொன்னீங்க பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் சங்கர், இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சபைக்கு பல அலுவல்கள் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி நியமிக்கப்படுது. அந்த பணிகளுடைய விதங்கள் என்னென்ன? எத்தனை விதமான பணிகளை புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது? புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே குறிப்பாக 2 அலுவலர்களை குறித்து மிக அதிகமாக நம்மால வெளிப்படையாகவே வாசிக்க முடியும், பெயர்கள் குறிப்பிடப்பட்டதாக. அதில் முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது மூப்பரை குறித்து நம்ம படிக்க முடியும். இரண்டாவதாக உதவிக்காரர்கள் என்கிற அந்த பணியை குறித்து நம்ம படிக்க முடியும். டீக்கன்ஸ், எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். வேதத்தில் தீத்து புஸ்தகத்தில், தீமோத்தேயு புஸ்தகத்தில் இவர்களை குறித்து மிக அதிகமாக நம்ம படிக்க முடியும். 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீத்து 1ஆம் அதிகாரத்தில், நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும், நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும். இந்த மூப்பரை ஒவ்வொரு பட்டணத்திலும், அதாவது ஒரு சபைக்கு கண்டிப்பாக மூப்பர் அவசியமாக ஒருவராக காணப்பட்டார். அவர் அந்த சபையை கண்காணிக்கக்கூடியவராக, அந்த சபையினுடைய எல்லா விதமான ஆவிக்குரிய காரியத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அலுவலரை புதிய ஏற்பாட்டு பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். அதே போல் இந்த டீக்கன்ஸ், உதவிக்காரர்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய துவக்கத்தை நம்ம படிக்க முடியும். அதாவது அங்கு நடந்த ஒரு சின்ன ஒரு கசப்பான அனுபவத்தினாலே 12 சேர்ந்து அப்போஸ்தலர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொன்னால், நாங்கள் உபதேசிக்கிறதுல எங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும், உங்களை விசாரிப்பதற்கென்று, அதாவது சபையினுடைய உதவிக்காரராக 7 நபர்களை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அது பின்னாட்களிலே எல்லா திருச்சபைகளுக்கும் உதவிக்காரர்கள் ஒரு இன்றியமையாத அலுவலராக மாறுகிறார்கள். இந்த 2 அலுவல்களையும் எப்படி அவர்கள் பிரித்தெடுத்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, தங்களுடைய கைகளை வைத்து அவர்களை ஜெபித்து பிரித்தெடுத்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலேயே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள், இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இந்த பிரகாரமாக கைகளை வைத்து அவர்களை ஜெபித்து அவர்களை பிரித்தெடுப்பதன் மூலமாக 2 விதமான அலுவலர்களுக்கும் தேவன் அவர்களை ஏற்பாடு செய்தார். போதகர் அவங்க கடைசி கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, அந்த நபர் நான் கைகளை வைப்பதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இந்த கைகளை வைத்து ஜெபிக்கிறதன் மூலமாக அலுவலர்களை பிரிக்கிறதுனால இது ஒரு முக்கியமான அனுபவமாக காணப்பட்டது. இந்த 2 அலுவலர்களும் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வெளிப்படையாகவே சொல்லப்பட்ட அலுவல்களாக காணப்படுகிறது. நிச்சயமா பாஸ்டர். அதாவது மூப்பர், டீக்கன்ஸ் என்பது ஒரு சபை ஊழியத்தில் மிகவும் முக்கியமான அலுவலர்களாக இருக்கிறாங்க. பாஸ்டர் சார்ல்ஸ், மூப்பர் அப்படின்னா என்ன? மூப்பர் என்றால் ஒரு என்ன சொல்றது, மேற்பார்வையாளர், ஓவர்சீஸ் என்று நாம் பார்க்கலாம். அது வந்து ஒரு கிரேக்க பதத்திலிருந்து தான் இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கண்காணியானவன் என்று சொல்லி அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, மூப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மூப்பர்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப வயசான ஆள் அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இன்னைக்கு சர்ச்சில் வருது. ஏன் அப்படின்னா, வயசானவங்கள தான் நம்ம எந்த பொறுப்பில் கொடுக்குறோம்? மூப்பர் பொறுப்பில் கொடுக்குறோம். அப்படி கிடையாது. நம்ம சர்ச் மேனுவல் வாசிக்கும் போதும் சரி, பைபிளில் வாசிக்கும் போதும் சரி, மூப்பனுக்கு இந்த வயசு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக மாறி நற்குணங்களை பெற்று
நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களை நாம் மூப்பர்களாக என்ன பண்றோம், நியமிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா பேதுரு சொல்வாரு 1ஆம் வசனத்திலே, உங்களில் உள்ள மூப்பருக்கும் உடன் மூப்பனுக்கும் என்று எழுதுவார். அப்படின்னா மூப்பர் இருக்கிறாரு, மூப்பருக்கு யார் இருக்கா, ஒரு உடன் மூப்பர், அதாவது அவருக்கு அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எதையுமே கூட்டு முயற்சியோடு செய்ய வேண்டும். தனிமையாக செய்கிறதற்கு எங்கேயுமே இடம் கொடுக்கல என்று நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச் எல்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, பாஸ்டர் இல்லையா, எல்லாம் நான் தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. துணை மூப்பன் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டீக்கன்ஸ், அவங்களுக்கு கீழே வந்து எல்லாமே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த மூப்பன் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மேற்பார்வையாளர், எல்லாம் ஒழுங்காய் போய் கொண்டிருக்கிறதா என்பதை கண்காணிக்கிறதா அந்த மூப்பனுடைய வேலையாக இருக்கிறது. நிச்சயமா பாஸ்டர். அதாவது ஒரு வார்த்தை அழகா சொன்னீங்க, மேற்பார்வையாளர் அல்லது கண்காணிப்பாளர் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தமிழ் வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தைக்கு போதகர்களுடையும் மேலாக இந்த மூப்பரும் டீக்கனும் இருப்பாங்களா? இல்லை. இப்போ நீங்கள் வந்து போதகர் என்று சொல்லும் பொழுது கற்பிக்கக்கூடிய ஒரு மேன்மை உடையவர். இந்த மூப்பர் என்றால் இவரும் கற்பிப்பார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த போதகர் பணியை நம்ம வந்து இணைத்து பார்க்கும் பொழுது ஒருவேளை அது இணையான வார்த்தையாக இருந்தாலும் நடைமுறையில் நாம் வரும்பொழுது இப்படி அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எல்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறதில்ல, நம்மளை வந்து சர்ச் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது வந்து எதை குறிக்கிறது என்றால் மெய்ப்பன் என்கின்ற வார்த்தையை குறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? போதகர் என்கின்ற வார்த்தை மெய்ப்பன் என்கின்ற வார்த்தையிலே வருகிறது. ஆனா மூப்பன் என்பது கண்காணி என்கின்ற அதற்கு இணையான ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நிச்சயமா பாஸ்டர் சங்கர், நம்ம இடைவேளைக்கு முன்பதாக மூப்பருடைய அலுவல்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். சபையினுடைய அலுவல்கள் யார் யார் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு மூப்பர் அப்படின்னாலே போதகர் சொன்னது போல கண்காணி மேற்பார்வையாளர் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த ஒரு மூப்பர் ஆகணும்னு சொன்னா, இல்லை ஒரு மூப்பனுக்கு என்னென்ன தகுதிகளை விசுவாசிகள் காண வேண்டும்? தகுதிகள் என்னென்ன? வேதாகமத்திலே இளம் போதகராக இருக்கக்கூடிய தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின 1வது நிருபத்தில் அழகாக ஒரு மூப்பனாக நீ ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்று அழகான பட்டியலை பவுலர் எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1-7 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த 7 வசனங்களும் ஒரு மூப்பருடைய குணாதிசயமாக பவுலர் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். இது அந்த காலத்திற்கு மட்டுமல்ல, எந்த காலமாக இருந்தாலும் இந்த குணாதிசயங்களை உடையவர் மூப்பராக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் தரக்கூடிய ஆலோசனை. அதில் நம்ம வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு மூப்பன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் குற்றம் சாட்டப்படாதவனும், எந்த விதமான குற்றமும் அவரை பார்த்து இவர் இப்படி மோசமானவர் என்று சொல்லப்படாதபடிக்கு ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதையுள்ளவனும், தெளிந்த புத்தியுள்ளவனும், யோக்கியதையுள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாக இருக்க வேண்டும். இது எல்லாம் அவரிடத்துல காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள். காணப்படக்கூடாத குணாதிசயங்கள் என்று 3வது வசனம் என்ன சொல்கிறதுனா, அவன் மதுபான பிரியனும், ஆல்கஹாலிக்காக இருக்கக்கூடாது, மதுபானம் செய்கிறவனாக இருக்கக்கூடாது, அடிக்கிறவனும், நிறைய நேரத்தில் வந்துட்டு மனைவியை அடிக்கிறவனாக, குடும்பத்திலே சண்டையிடக்கூடியவனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை எச்சிக்கிறவனுமாய் இராமல், பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமா இருந்து, இதெல்லாம் அவரிடத்துல காணப்படக்கூடாது என்று குணாதிசயங்களாக பவுலர் எழுதுகிறார். இது தனிப்பட்ட ரீதியாக நம்ம பார்த்தோம். அடுத்த 2வது கட்டமாக என்ன சொல்றாருன்னு சொன்னா 4வது வசனத்துல, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? 1வது குவாலிஃபிகேஷனாக தனிப்பட்ட வாழ்க்கை முறை. அவருடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரா, பண ஆசை இல்லாதவராக, இழிவான ஆதாயத்தை தேடாதவராக இருக்கிறாரா, கோபப்படாதவராக, சண்டை போடாதவராக இருக்கிறாரா, இது எல்லாவற்றையும் ஒரு லிஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம். 2வதாக குடும்பம், அவர் தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் வழி நடத்துகிறாரா? ஏன்னா இந்த அதிகாரம் துவங்கும் பொழுதே கண்காணிப்பை விரும்புகிறவன். சொந்த குடும்பத்தை கண்காணிப்பது மிக முதன்மையான ஒன்றாக இருக்கிறது. எப்போன்னு சொன்னால், சபையை கண்காணிக்க விரும்புகிறவர்களுக்கு சொந்த குடும்பத்தை கண்காணிப்பது மிக முக்கியமான ஒன்று. இதில் சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவியை எப்படி நடத்துகிறார் என்பது அவசியமாக இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார் என்பது
அவருடைய குணாதிசயங்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய அடிப்படை அம்சங்களில் அதுவும் காணப்படுகிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது 6வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது. அவன் நிந்தையினாலும் பிசாசின் கண்ணியினாலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமா இருக்க வேண்டும். இந்த நூதன சீஷன் அப்படின்ற வார்த்தையை வாசிக்கும்போது புதிய விசுவாசி. உடனே வந்திருப்பாரு, அவருக்கு சத்தியங்கள் சரியான முறையில் தெரியாது, முழு சத்தியத்திலும் வழிநடத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் சில காரியங்களுக்காக நம்ம அப்படிப்பட்டவரை மூப்பராக, அதாவது முதிர்ச்சி அடையாத நல்ல வார்த்தை, முதிர்ச்சி அடையாத ஒருவரை நம்ம அந்த முதிர்ச்சி அடையாத சீஷரை நம்ம மூப்பராக ஆக்கும் பொழுது சாத்தானால் விளைவிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் சொல்றாங்க. திருமதி எலன் ஒயிட் 5th வால்யூம் டெஸ்டிமனிஸ், அதில் 5வது வால்யூமில் 618வது பக்கத்தில் எழுதுறாங்க, சில கேள்விகளை நம்ம கேட்கணும். அவர் தன்னுடைய சொந்த குடும்பத்தை எப்படி நடத்துகிறார், அவருடைய பிள்ளைகள் சபையில எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள், சபைக்குள்ளாக அவர்கள் நடப்பது போலவே சபைக்கு வெளியிலும் நடக்கிறார்களா, அவருடைய வேலையில் உத்தமனாக காணப்படுகிறாரா, ஒருவேளை அவர் தொழில் செய்கிறவராக இருந்தார் கள்ளத்தராசு அவரிடத்துல காணப்படாமல் இருக்கிறதா, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் பார்த்த பின்புதான் அவர் மூப்பருக்கான இடத்திற்கு தகுதியுடையவர் என்று அவர் தலையின் மேல் கைகளை வைக்க வேண்டும் எழுதுறாங்க. நிச்சயமா அருமையான பதில சொன்னீங்க பாஸ்டர் சார்ல்ஸ். ஒரு நடைமுறையான ஒரு கேள்வி, நடைமுறை பாடம். இப்போ சில சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திருமணம் வந்த உடனே, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வந்த உடனேயே ஒரே சத்தியத்தில் உள்ளவர்களை, ஒரே விசுவாசத்தில் உள்ளவர்களை தேடி பார்க்கிறார்கள். கொஞ்ச காலம் தேடுறாங்க, கிடைக்காத உடனேயே வேறு விசுவாசத்தில் உள்ளவர்களை வேறு சபையில் போய் திருமணம் செய்கிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். வேறு சபையில் போய் திருமணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட பெரியவர்களுடைய பிள்ளைகள் திருமணம் செய்யும் போது இவர்கள் மூப்பர்களாவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னா, மூப்பராக இருக்கிறவர்கள் முதல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, எபேசு பட்டணத்திற்கு இந்த ஆலோசனையை மிக முக்கியமாக மையமாக வைத்து சொல்லுகிறார். அது அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு இருக்கிறது. இப்போ அந்த 28வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு மூப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பேதுருக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதலாவது நீ ஸ்திரப்படு, பிற்பாடு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. இப்போ ஊழியக்காரங்க நாம ஸ்திரப்படாமலும் சபை என்ன பண்ண முடியாது, ஸ்திரப்படுத்த முடியாது. அப்ப முதலாவதாக நாம் சீர்பட வேண்டும், கர்த்தருக்குள்ளாக நாம் நிலைப்பட்டிருக்க வேண்டும், பிற்பாடுதான் அந்த பணியை நாம் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, நம்மளே ஒழுங்கா இல்லை அல்லது நம்ம பிள்ளைங்களே ஒழுங்கா இல்லை, நம்ம போதிக்கிறோம் அப்படின்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பரியாச பொருளா நம்ம மாறிடுவோம், கேலி பண்ணுவாங்க. அப்போ அந்த மூப்பனுடைய நிலை அவிதமாக மாறும். இப்போ இந்த மூப்பனுக்கான வேலைகள் என்ன என்பதை நம்ம அப்படியே கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, அதே அப்போஸ்தலர் 20-28 நீங்க வாசிங்கன்னா, பலவீனர்களை தாங்குகிறது இவனுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. சபைக்கு வந்திருப்பாங்க, சில நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா உலக ஆசைகள் அவர்களை இழுத்திருக்கலாம், அல்லது பலவீனங்கள் வந்திருக்கலாம். இவங்களை வேவர்ட் கிறிஸ்டியன் சொல்லுவோம், அதாவது வழி விலகி போன பேக்ஸ்லைடர்ஸ். அவங்களை கொண்டு வர்றதும் இவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான வேலை. 35வது வாக்கியத்தில் அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 20 நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா அதே இணையான ஒரு இதை 1 தெசலோனிக்கர் 5:12 நம்ம பார்க்க முடியும். பவுல் சொல்றாரு, தவறி போனவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறது யாருடைய வேலை? மூப்பனுடைய வேலையாக இருக்கிறது. இப்போ அதே நேரத்தில் இவங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மூப்பன் என்று சொல்லக்கூடியவன் கற்பிக்கும் திறனுடையவனாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு ஒன்றும் ஜெபம் கூட பண்ண தெரியாது, அவருக்கு ஒரு வசனத்தை விளக்கி கூட சொல்ல தெரியாது, அவரெல்லாம் சபையில மூப்பரா வச்சிருவாங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அப்படியும் நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மிக்க நன்றி பாஸ்டர், அழகாக விளக்கி சொன்னீங்க. ஒரு மூப்பனுடைய பணி தேவனுடைய ஆலயத்தில் எவ்வளவு புனிதமானது, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத அழகாக உதாரணத்தின் மூலமாக விளக்கி சொன்னீங்க. மிக்க நன்றி பாஸ்டர். இந்த நாளின் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றதற்காக உங்கள் இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, சபை தேவன் ஏற்படுத்தின ஒரு புனிதமான ஒன்று. அவருடைய குணத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்கு சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சபையில் பணியாற்ற வேண்டிய நபர்களும் அவ்விதமாக இயேசுவை போல முன்மாதிரி உள்ளவர்களாக மாற வேண்டும்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் உறவுகளுக்கும் இதை பகிர்ந்து கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதமாக மாற உங்களை அன்போடு அழைக்கிறோம். இதே போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து ஹோப் டிவியில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.